இப்படி ஒன்றுபட்ட இந்தியாவை சிதைத்து உடைத்து பிரிப்பதற்கு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் 24 மணி நேரமும் வேலை செஞ்சிட்டு இருக்கு. பீகார்ல இருந்து ஒரு முட்டாள்வான் தான் சொன்னேன் நான். பல கோடியை சுருட்டிட்டு போய் தனியாக கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் என்ன ஆச்சுன்றது பிரசாந்த் கிஷோர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால வெளி மாநிலங்களிலிருந்து வேறு வேலைக்காக இங்க வந்தவங்க ஓசி சோறு சாப்பிட்டுட்டு ஊரை சுத்திட்டு கிடைக்கிற பணத்தை சம்பளத்தை என்ஜாய் பண்ணிட்டு வெளியில போறது நல்லது. இதுக்கு மேல தமிழ்நாட்டை சீண்டிக்கிட்டே இருந்தா தமிழ்நாட்டில் இருக்கின்ற உணர்வுள்ள அத்தனை இளைஞர்களும் கொஞ்சம் சினிமாக்காரனை விட்டு இந்த பக்கம் திரும்பி பாருங்கன்னு தான் என்னால் வேண்டுகோள் வைக்க முடியும். எனக்கு அதுக்கு உண்டான வயசு இல்லை. இல்லைன்னா நானே ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருவேன். வாட்டாள் நாகராஜை போல, பால் தாக்கரேவை போல தமிழ்நாட்டில் தீவிரமான இயக்கங்கள் தோன்ற வேண்டிய கட்டாயத்தை இதை போன்ற அறிவிலிகள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இதை நான் கடுமையா சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 காரணம் இருக்கு. ஒரு காரணம், இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ஒரு பிரதமர் ஒரு மாநிலத்தில் போய் தேர்தலில் பேசும்போது பீகாரிகள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள் சொன்னார். அதனுடைய தாக்கம் இங்க எவ்வளவு அதிகமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரிசாவில் இருக்கிற பிரச்சாரத்தில் போய் கோயில்ல திருடின சாவி தமிழ்நாட்டில் இருக்கின்றார். இது ரெண்டுக்குமே சொரணை இல்லாம இங்க பல குழுக்கள் தங்களுடைய அரசியல் பிழைப்புக்காக கேவலமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற சில பிறவிகள் இதை பத்தி எந்த விதமான மறுப்பு குரல் இல்லாம போயிட்டு இருக்கா, அதிமுக உள்பட.